வணக்கம் மக்களே, நான் தான் அஸ்வின். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான நிறைய நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புதுசா நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மந்த்ரா ப்ராடக்ட்டை தான் ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த மந்த்ரா என்னென்ன கிராப்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், இதனால என்னென்ன யூசேஜ் இருக்கு, என்னென்ன எவ்வளவு அளவுல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துக்கலாம். இந்த மந்த்ரா பாத்தீங்கன்னா, இது 1 ml டோசேஜ். நீங்க 1 லிட்டருக்கு 1 ml வரைக்கும் நீங்க தாராளமா இந்த மந்த்ரா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது அதிகமா பாத்தீங்கன்னா காய் புழுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மல்லியில வரக்கூடிய பச்சை புழுக்கு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கத்திரி எடுத்துக்கிட்டோம்னா, கத்திரியில பாத்தீங்கன்னா நிறைய புழுக்கள் பிரச்சனை ரொம்ப அதிகமா வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த புழுக்கள் பிரச்சனைக்காண்டி நிறைய கெமிக்கலை நம்ம மேல ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு காயோட காய் அந்த சொத்தை இல்லாம நமக்கு வந்துருது. சரி, அடுத்த முறை காய் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாகுது. ஏன்னா நம்ம நிறைய கெமிக்கல் கொடுக்கறதுனால பூ இருக்கிற தன்மையை செடி எழுந்துருது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்கும் நீங்க காய் அறுக்காம அதுக்கப்புறமா உங்களுக்கு பூ எடுக்க ஆரம்பிக்குதுன்ற பட்சத்துல நீங்க புழுக்களுக்கு இந்த மந்த்ராவை தாராளமா யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் இருக்கு. நீங்க 1 லிட்டருக்கு 1 மில்லி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா காய் புழுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அது இல்லாம இதுலயே பைட்டோடானிக் எஃபெக்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா துளுப்புக்கான மருந்தும் இதுல வந்துடும். இதுல நீங்க தாராளமா இதை ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா துளுப்புகளும் பூக்களும் உங்களுக்கு எடுக்க ஆரம்பிச்சிடும். இது கூட உங்களுக்கு பூக்கள் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க எமாமெக்டின் பென்சோயேட் மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட இல்ல எனக்கு இன்னும் நல்ல காய் ஷைனிங் வேணும், துளுப்பு வேணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க சாஃப்ட் பவுடரு, இந்த நோய் மருந்துகள் ஏதாச்சும் நீங்க தாராளமா எண்ணெயை கூட கலந்தடிக்கலாம். அது கூடவே உங்களுக்கு எனக்கு கொசுகள் அதிகமா இருக்குன்ற பட்சத்துல நீங்க கொசுகள் மருந்தும் இது கூட மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா காய்ப்புழுக்கு இந்த மத்ராவை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப காய்ப்புழு இருந்துச்சுன்னா இது கூட ஈயம் மட்டும் நீங்க 1 லிட்டருக்கு 1 கிராம் வரைக்கும் ஈயம் மட்டும் எமாமெக்டின் பென்சோயேட் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொசுக்கள் இருந்துச்சுன்னா கொசுவோட எண்ணெய் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே பாத்தீங்கன்னா நீங்க நோய் மருந்து ஏதாச்சும் ஒரு நோய் மருந்தை நீங்க கலந்து தொடர்ச்சியா ஒரு 6 நாளைக்கு ஒரு டைம் இல்ல 10 நாளைக்கு ஒரு டைம் நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு கத்திரி தோட்டத்துல நல்ல ரிசல்ட் இருக்கும். இது மட்டும் இல்லாம நீங்க தாராளமா இதை மல்லியில யூஸ் பண்ணிக்கலாம். மல்லியில பாத்தீங்கன்னா பாத்துருப்பீங்க நிறைய புழுக்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். அது இல்லாம நிறைய கெமிக்கலை நம்ம போட்டு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா செடி மரத்து போற தன்மைக்கு ஆளாகுது. அதனால நமக்கு அரும்புகளா இருக்கட்டும் இல்ல துளுப்புகள் வர்றதே கொஞ்சம் லேட் ஆகுறது பட்சத்துல நீங்க பச்சை புழுக்கு இந்த மந்த்ராவை தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மந்த்ராவை நீங்க யூஸ் பண்ணும்போது இதுல பைட்டோடானிக் எஃபெக்ட், துளுப்புக்கான மருந்து, புழுக்கான மருந்து இருக்கிறதுனால நீங்க துளுப்புக்கான மருந்து எதுவும் சேர்க்காமலே நீங்க இதை புழுக்காண்டி ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு நல்ல துளுப்புகள் வர ஆரம்பிக்குது. நீங்க இது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேன்கான மருந்துகளும் நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல புழுக்கள் அதிகமா இருக்குன்ற பட்சத்துல நீங்க எரிச்சல் வரக்கூடிய எண்ணெய்கள் ஆல்பாமித்திரின் இல்லைன்னா லாம்டா சைபோத்திரின் இல்ல சைபர்மெத்திரின் இது போன்ற கெமிக்கலை கூட சேர்த்து இது கூட நீங்க இல்ல எனக்கு துளுப்பு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுன்ற பட்சத்துல டானிக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அது கூட மைக்ரோ நியூட்ரியன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல காம்பு சுருக்கத்துக்கான மருந்து தயாமெத்திக்சன் கூட இந்த 3 காம்பினேஷன்ல கூட நீங்க தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மல்லியில பாத்தீங்கன்னா மந்த்ரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்பாமித்திரின், அது இல்லைன்னா சைபர்மெத்திரின், அப்படி இல்லைன்னா லாம்டா சைபோத்திரின், இது 3த்துல ஏதாச்சும் ஒண்ணு சேர்த்துக்கோங்க. இது கூட பாத்தீங்கன்னா தயாமெத்திக்சன் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா துளுப்புக்கான மருந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் அந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கும் போது பூ சைஸும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்க இந்த காம்பினேஷன்ஸ்ல இந்த 2 கிராப்ஸ்ல நீங்க தாராளமா இந்த யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம காராமணி, வெண்டைக்காய், புழுக்கள் இருக்கக்கூடிய அனைத்து கிராப்ஸுக்குமே நீங்க தாராளமா இந்த மந்த்ரா யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைச்சதுன்னா நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ரிசல்ட் சூப்பரா இருக்கும். நீங்க ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா வீடியோஸ் பாக்குற எல்லாருமே கமெண்ட்ஸை பார்ப்பாங்க. அதுல இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்ட்டு அவங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்க நம்ம கிட்ட கொரியர் அவைலபிலிட்டி இருக்கு. நீங்க வேணும்னா உங்களுக்கு நான் கொரியர் பண்றேன். அது இல்லாம உங்களுக்கு கிடைச்சதுனால நீங்க வாங்கி ஸ்ப்ரே பண்ணிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோட உங்களுக்கு சந்தி